Hi, ஹாய் hello ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் friends. வாங்க வெல்கம் டு வாண்டு மோக்ஷி. Channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா எங்க எங்களோட லவ் லவ் ஸ்டோரி ஸ்டோரி தான் தான் பார்க்க பார்க்க போறோம். போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ள வச்சிருக்கோம், அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வாழ்த்துக்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இப்ப நாங்க சொல்றோம் இது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இது. இப்போ இந்த பார்ட்ல வந்து மேரேஜ் ஆன வரைக்கும் அதோட ஃபுல் ஆமா. டீடைல் உங்களுக்கு சொல்றோம். செகண்ட் பார்ட் 1 லேக் சப்ஸ்கிரைபர் வரும்போது அது ஃபுல் அதுல வந்து மத்த எல்லாமே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணோம், எதெல்லாம் அதுக்கப்புறம் ஆமா. சமாளிச்சோம், எப்படிலாம் நாங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தோன்றத உங்களுக்கு அந்த வீடியோல சொல்றோம். இப்போ லவ் அண்ட் மேரேஜ் மட்டும் சொல்றோம் ஓகேங்களா. வாங்க ஃபுல்லா கதையை கேளுங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் gift உங்களுக்கு இருக்கு. அது ஆக்சுவலா ஆமா. சர்ப்ரைஸ் gift கிடையாது. என்ன அவங்க கூட்டிட்டு போய் ரொம்ப தான் வாங்கி நாளா கொடுத்தாங்க. கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். லாஸ்டா போடுவேன், இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வரும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நாங்க எங்க கதையை ஸ்டார்ட் பண்ற போறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. இப்போ நாங்க மியூசிக்லாம் போட மாட்டோம்ப்பா. ஆமா. சரி ஓகே. ஸ்டார்டிங் வந்து நான் சொல்றேன், நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேவா. ஸ்டார்டிங்ல நான் இவங்க வந்து எங்க தெருக்கு வந்தாங்க. 4வது தெரு எங்க தெருக்கு வந்தாங்க. இவங்க வந்து வீடு 6th ஸ்ட்ரீட்ல இருந்து 4th ஸ்ட்ரீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க. அப்ப ஆக்சுவலா நான் அன்னைக்கெல்லாம் அப்போ பார்க்கல. இது ஸ்ட்ரீட் லவ். ஆக்சுவலா இது வந்து ஸ்ட்ரீட் லவ் தான். அதுக்கு முன்னாடி இவங்க எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆனா அப்பெல்லாம் அந்த எனக்கு அளவுக்கு தெரியாது, இல்ல. ஆனா எனக்கு தெரியாது. அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல. ஆனா எங்க தெருக்கு வர சொல்ல இவங்க 12th படிச்சுட்டு இருந்தாங்க. 12th இல்ல 11th படிச்சுட்டு இருந்தாங்க. 11th படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்கள பார்த்தேன். அப்ப நான் வந்து வேற ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மார்னிங்ல காலையில எழுந்துச்சு போவேன். மறுபடியும் ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். அப்ப இவங்களை 8 மணிக்கு வரும்போது பார்ப்பேன். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, போவாங்க. அப்ப பார்த்ததுதான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்படியே போச்சு. சரி நல்லா இருக்காங்களே பார்ப்போமே, நல்லா ஜாலியா பேசுவான் போலன்னு நினைச்சு அப்படியே கம்முன்னு இருந்தேன். ஆனா பேசல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் நாங்க பேசிக்கிறதே கிடையாது. பேசவே இல்ல. இவங்க அவங்க வீட்டு நான் ஒரு ஆமா. 6 மந்தாவே பார்த்துட்டே தான் இருந்தேன். எனக்கு தைரியமும் இல்ல, சொல்லத்துக்கும் பயம். சரி எதனா சொல்லிட்டாங்களா அது வேற, அது இல்லாத ரீஜனும் வேற வேற. சரி எதனா இதுவாக போகுதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சும்மா ஜாலியா சைட் அடிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து அங்கிருந்து மேல வந்து நிப்பாங்க. ஈவினிங் டைம்ல நான் வேலை இருக்காது எனக்கு, காலையில மட்டும்தான் எனக்கு ஒர்க். ஃபர்ஸ்ட் 6 மந்த் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அடுத்த 6 மந்த் நாங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா சொல்லிக்கல. பேசல, சொல்லிக்கல, எதுவுமே எதுவுமே பண்ணல. இல்ல. அவங்க மேல மொட்டை மாடியில இருந்து மொட்டை மாடியில பால்கனில இருந்து பாப்பாங்க. நான் கீழே வந்து என் பைக்ல உக்காந்துப்பேன். பைக்கை கழுவுற மாதிரி வருவேன் தலையில. எதிர்க்க ஒரு 4, 5 இதுதான் வீடு எங்க தள்ளி. வீடுன்னா ஒரு 3-4 வீடு தள்ளி ஆமா. அவங்க பால்கனில உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்கு வாசல்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன். இப்படியே ஒரு 6 மாசம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இது இப்படியே போனா வேலைக்கு ஆகாதுடா, இதுக்கு எதனா ஒரு முடிவு வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நியூ இயர் அன்னைக்கு தான், எப்போ 2012 நியூ இயர், நான் வந்து கரெக்டா நியூ இயர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போனேன். நானு என் தம்பியும் போனோம். இவங்க ஃப்ரெண்டும் இவங்களும் இருந்தாங்க. எங்க மாமி பொண்ணு. போய் நான் சர்ப்ரைஸா பேசிட்டு அப்படியே பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போய் விஷ் பண்ணி அப்படியே முடிஞ்சா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு போய் கை கொடுக்குறேன். எனக்கு கை கொடுக்கல. அவங்க வேணுன்ட்டே என் தம்பிக்கு தம்பிக்கு கை கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்காம அப்படியே கண்டுக்காம போயிட்டாங்களாம். வந்தது பாருங்க ஒரு வெறி. சரி என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன் நான். நீ என்கிட்டயே இந்த மாதிரி பண்றியா, உனக்கு இருக்குமா அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு 3 மாசம் அப்படியே போயினே இருந்துச்சு. இது வேலைக்கு ஆகாது. நானும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். என்ன நீ கண்டுக்கல, உன்னை நான் கண்டுக்க மாட்டேன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு நான் பார்க்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. நான் பாட்டுன்னு போறது வருது. இந்த அம்மா அடிக்கடிக்கு வருவாங்க பால்கனில, அப்படி எட்டி பார்ப்பாங்க, இருக்குனான்னு பார்ப்பாங்க. நான் இதெல்லாம் ஒரு நாள் நோட் பண்ணேன். ஆட்டோல உக்காந்துக்கினேன். ஆமா. ஆட்டோல உக்காந்துக்கின்னு உள்ள உக்காந்துன்னு அந்த சைடுல கண்ணாடியில பின்னாடி எனக்கு கண்ணாடி. தெரியல. அவங்களுக்கு உள்ள இருந்தே இங்க தெரியுது. அது மிரர் கண்ணாடி, அந்த சைடுல ஆஹ் இருந்து மிரரு, உள்ள நான் வர்ற இருந்து பார்த்தா டைம் தெரியும். நோட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நான் உட்காந்து. ஆட்டோல உட்காந்து இந்த அம்மா வர்றத பாக்குறேன். மேல வராங்க, மறுபடியும் போறாங்க. அந்த சைடு டைரக்டா இந்த சைடு பார்த்தா கண்டுபிடிச்சிரும்ல, அதனால வந்து அந்த சைடுல பாக்குறாங்களாம், அப்படியே இப்படி திரும்பி பாக்குறாங்களாம், எட்டி பாக்குறாங்களாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் ஒரு எனக்கு நாள் சிரிப்பு. மாட்டிக்கிட்டாரு. கவனிச்சிட்டேன் நானு. சிரிப்பு. ஏதோ அசைற மாதிரியே இருந்தது ஆட்டோல இருந்து.
நானா என்னடான்னு நான் ஒன்னும் மாட்டிக்கல. இல்ல. நானாதான் வேணும்ட்டு என்ன பண்ணேன், நீ பாக்குறியா சரி உன்னை எப்படி நீ என்னதான் அட பண்ணன்னு பாவி. கண்டுபிடிக்கணும்ட்டு காலை வெளியே விட்டு வேணும்ட்டே இப்படி ஆட்டினேன் காலை. இப்படி காலை ஆட்டுவோம். அந்த மாதிரி பாத்துட்டான். பாத்துட்டு அப்படியே சிச்சின்னு திரும்பி அப்படியே உள்ள விட்டாங்க. வரவே இல்லையா அதுக்கப்புறம். மாப்பிள்ள ஓடிட்டேல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் அப்படியே மறுபடியும் அதே மாதிரி பாக்குறது, என்னை பார்த்தா சிரிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா ஒரு 1.5 வருஷம் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. பேசியில கொள்ளல எதுவும் பண்ணல. ஆனா பாக்குறது போறது இது மட்டும். 1.5 வருஷம் அப்படியே 1.5 வருஷம் இருந்துச்சு. அப்படியே தான் ஆனா போச்சு. யாருக்குமே தெரியாது இது. எங்க கூடயே தானடா இருந்த செவ்வால என் அப்படின்றாங்க. ஃப்ரெண்டுங்களுமே சொல்லுவாளுங்க, எப்படி நீ எங்க நானும் கூட தானே நானும் இருந்த நானா நீனு. எனக்கு என்னோட தம்பி தெரியும், அவனுக்கு பாலாஜி தெரியும், மத்தபடி வேற யாருக்கும் தெரியாது. இப்படியே போயிட்டு இருக்கோம். என்னாச்சு ஒரு நாள் என் தம்பி தான் சொன்னான், என்னடா இப்படியே இருக்கும்போது என்னடா அவன் போய் பேசிடுறா, எதனா பேசுறா, பரவாயில்ல பாத்துக்கலாம் பேசுறா அப்படின்னா. எனக்கா பேசுறதுக்கு வேற இது யோசிச்சேன், எப்படிரா பேசுறது அப்படின்ட்டு. என்ன பண்ணேன், 12th அப்பதான் இந்த அம்மா 12th படிச்சு, நான் 12th எக்ஸாம் அப்போ பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் எக்ஸாம். வந்தது. சரி இதுதான் நம்மளுக்கு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடி அந்த பேனா எங்க, பக்கத்துலயே வச்சிருக்கேன். ஏடு ஏடு இந்த இந்த பாருங்க. அப்ப இந்த பேனா 150 rupees கொடுத்து வாங்கினேங்க. அப்ப ஏதோ என்னால முடிஞ்சது அப்ப கொடுத்தாங்க. போன இந்த வேலைக்கு பெண்ணு ஒண்ணு, இந்த பென்னு இந்த கொடுத்துட்டு, பாருங்க, இந்த பெண்ணு ஒண்ணு, இது கூட ஒரு லெட்டர். நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல நல்லா படிச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுங்க, ஆல் த பெஸ்ட், எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு கூட அத வேற நம்பர் எழுதிட்டேன். எழுதிட்டாங்க. எப்படி நானா ஒரு கொடுத்துட்டு 3 நாள் 4 நாளா பண்ணவே இல்ல, போனே பண்ணல. கொடுத்துட்டேன். நான் கொடுக்கல. அதுவும் வந்து எனக்கு ஒரு தம்பி, ஒரு தெரிஞ்ச சின்ன தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவரை வந்து நாங்க எல்எக்ஸ்ன்னு அந்த தம்பி தான் இருந்தாரு. அந்த தம்பி என்ன பண்ணாரு, அண்ணா நீ ஏன்னா பயப்படுற, குண்ணா நான் குடுத்துட்டு வரேன், நீ குண்ணா நான் குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வாங்கிட்டு போய், அக்கா இந்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துன்னு போய் குடுத்துக்கிறான். என்னடா எனக்குலாம் கிடையாதுடா, எனக்குலாம் தராதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க. நான்லாம் யாரையும் இது பண்ண மாட்டேதுல, எனக்கு தானே எடுத்துட்டு போனேன், உனக்கா குத்தாங்க, இவங்க கிட்ட குத்துரு, அவங்க கிட்ட குத்தா வாங்க மாட்டாங்க தான் உங்க கிட்ட குத்தா அப்படின்னு அவன் நான் கலாச்சி விட்டுறான். வேணாம்னு சொல்லிட்டேன். அப்ப கூட வேணான்ட்டு அந்த பையன் கையில வச்சுட்டு போயிட்டே இருந்துட்டான். அப்புறம் கொடுத்துட்டு போவன்னா ஒரு 3-4 நாள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளே போய் பேசி அப்பயே கேட்டுடணுமோ அப்படின்னு நான் ஃபீலிங்லேயே இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு போன் வருது. ஹலோ அப்படின்ட்டு, யார்ப்பா அது, ஹலோ யாருமா அப்படின்னு. உடனே இந்த அம்மா, நான் தான்ண்ணா, யாரு, நான் தான் நசிரா பேசுறேன் அப்படின்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க, எதுக்கு பேசுனீங்க, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு. இல்லை இல்லை இன்னும் முடியல. படிச்சிட்டிங்களான்னா படிச்சுட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ஓகே, எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க சொல்லுங்கண்ணா. எதுக்கு ஃபோன் பண்ணோன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான், எதுக்கு பேசணும் அப்படின்னாங்க. சும்மா ஜாலியாக பேசுவோம் பழகுவோம் அப்படின்னு. கேட்டுட்டே இருந்தேன், எதுக்கு எதுக்கு எதுக்கு. எதுக்குன்னு ஒரு 20 அடியாவது கேட்டிருப்பாங்க. அப்புறமா எதுக்குன்னு சொல்லிட்டாங்க, சொல்லமா, நம்பர் எது கொடுண்ணா, நான் உன்னை லவ் பண்றேம்மா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னேன். அதுதான் குத்தேன் அப்படின்னு. உடனே ஐயோ லவ்வா, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வேணாம் வேணாம் லவ்லாம் வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு போன் பண்ணேன்னு கேட்டேன். நீங்க தான் நம்பர் கொடுத்து பேச சொன்னீங்க, அதனால தான் ஆமா, பேசுனேன். நம்பர் கொடுத்து போன் பண்ண சொன்னா பண்ண லவ் மாட்டியா? இல்லாமையாமா நீ போன் பண்ணி பேசுவ. நான் என்ன பண்ணேன், சரி நம்பர் கொடுத்து பேச சொன்னேன்ல, எதுக்காக இப்ப போன் பண்ணேன், நீங்க போன் பண்ண சொல்லி தான் இது பண்ணேன், நான் லவ் பண்றேன், நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு அப்படியே கேட்டேன். கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, லவ்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னாங்க. இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் வேணாம், பண்ணா லவ், ஒன்லி லவ். இந்த இல்லன்னா அமெரிக்கன் இல்ல. மாப்பிள்ளை சைடு ஆக்டர்லாம் இல்ல, அதெல்லாம் ஒன்லி ஹீரோ. ஒரே அதே இதுதான், மாதிரி லவ்னா பேசு, இல்லைன்னா போனை வச்சிரு அப்படின்னு. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்படிதான் பேசுவேன், எனக்கு லவ்னா நீ பேசலன்னா வேணாம் அப்படின்னு. உடனே இல்ல சரி சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வந்தாங்க. நானும் அப்படியே லைன்ல தான் இருக்கிறேன், அந்த அம்மாவும் லைன்ல தான் இருக்கிறான். ஒரு 5 நிமிஷம் இப்படியே தான் லைன்ல இருந்தான். கடைசியில் அலோன்னாங்க. அலோ இருக்க சொல்லுங்க, லவ்வா இல்லையா, சரி சரி அப்படியா. சொல்லவே இல்ல நானு. லவ் பண்றேன்னு வாயை திறந்து சொல்லவே சரி இல்ல. சரி 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 நான் அவ்வளவுதான். அதோட அதுக்கப்புறம் அப்படியே சரி கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஆனா நான் பின்னாடி போற பழக்கமே கிடையாது நம்மளுக்கு. ஒரே ஒரு நாள் கூட நான் பின்னாடி போனதில்ல. கேளுங்க, வந்திருக்கிறேன் ஒரு நாளுக்கு தான். நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதான் எங்க பாலிசி. உனக்கு பிடிச்சா நம்ம பின்னாடி நம்ம கூடவே இருப்போம், பிடிக்கலையா விட்டு போவோம், அவ்வளவுதான். நம்ம லவ் பண்றோம், நம்ம அன்பை கொடுக்குறோம், நம்ம அன்பை அவங்க ஏத்துக்கினாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம், நம்ம அன்பை ஏத்துக்கலன்னா பாவம், லாஸ் அவங்களுக்கு தான் நம்ம அன்பு. கரெக்ட் தானே? நீங்களும் அப்படிதான் இருக்கணும், அதுக்கு தான் அதை சொல்றோம். ஓகேவா? யாரையும் போஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒண்ணு தெரியணும், ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போய் ஃப்ரெண்டா இருந்துட்டு அப்புறம் லவ்னு சொன்னா, நான் அதுக்கு தான் அன்னைக்கே ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், எனக்கு இது பிடிக்காதுன்னாங்க, அவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் ஹர்ட் ஆகக்கூடாது. மெயினான விஷயத்துக்கு வாங்க வாங்க. ஓகேவா?
இந்த அம்மா அந்த ஃப்ளோலயே போகிறாங்க. எல்லா லவர்ஸும் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரிதான் சினிமா அது நாங்களும் இதுன்னு போயிட்டு சினிமா இருந்தோம். அது இதுன்னு போயிட்டு சுத்திட்டு ஜாலியா அது இருந்தோம். ஒரு 6 மாசம் அப்படியே போச்சு. ஆமா 6 மாசம்லாம் இல்ல, 3 மாசம் 3 தான். மாசம். நாளா அப்போ கரெக்டா வந்து இதுக்கு தானே, ஜூன் மாசமா, ஜூலை ஆமா. ஜூலை மாசம் நாங்க என்ன பண்ணோம், சரி ஜூலை 10 எங்க ஜூலை 10 வாழ்க்கையில மறக்க மறக்கவே முடியாது முடியாத அன்னைக்கு நாள் அது. மட்டும். ஆனா அன்னைக்குதான் எங்களுக்கு மேரேஜ் ஆக வேண்டியது, ஆமா, மிஸ் மிஸ் ஆச்சு. ஆயிடுச்சு. அன்னைக்குதான் ஆக வேண்டியது. நாங்க என்ன பண்ணோம், அவங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அதனால எனக்கு ரொம்ப நாளா ரோட்ல லாங்கா போகணும் அப்படின்னு ஆசை பைக்ல. என்னை கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெளியில எல்லாம் நம்ம படத்துக்கு பீச்சுக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் இவங்கள்ட்ட ஃபோன் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், லாங் டிரைவ் போகணும்னு ஆசை, லாங் டிரைவ் போகணும்னு ஆசைன்ட்டு. இவங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வா போலாம் அப்படின்னு நான் சொல்லி. அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு யூனியனா போவேன். நாங்க மேக்சிமம் வெளியே ஆமா. வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளா தான் சுத்துவோம். ஏன்னா நான் வெளியில வந்து பத்திரிகையில வேலை செய்ய சொல்ல ஊர் ஊரா போய் ஆல்ட் ஆகி அந்த ஊர்ல கேன்வாஸ் பண்ணி அந்த ஊர்ல பத்திரிகை எப்படி சேல் ஆகணுன்றதெல்லாம் நாங்க பண்ணோம். எக்ஸிகியூட்டிவா இருந்தோம். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரும். வரும்போது இவங்க கூட ஜாலியா ஊரை சுத்தம் இதுதான் நடக்கும். அப்படி ஒரு அந்த நாள் மாதிரி தான் ஜூலை. வந்தாங்க. ஆமா, ஜூலை 10ஆம் தேதி போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 2013. சரி ஓகே, நான் நீ வீட்டில் தான் இருக்கிறேன் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட்டிட்டு காலையில ஒரு காலையில காலையில இல்ல, ஈவினிங் ஈவினிங். ஒரு ஈவினிங் இருக்கும் 3 ஒரு ஓ 5 மணி, கிளாக், நான் 4 மணி 3 ஓ இருக்குமா, கிளாக். 4 மணி தான் இருக்கும். ஆமா. அதான் 3 4 மணியும் எனக்கு இப்ப தெரியல, ஆமா, நேத்து நடந்ததே மறந்துடுவேன். 4 ஓ கிளாக்கே வைக்கலாம். ஆனா 4 அந்த மணி. மெமரிஸ்லாம் ஞாபகத்துல இருக்கு. அவங்க என்ன ஈவினிங் போலதான், டைமிங்? ஈவினிங் தான். ஈவினிங் ஈவினிங் டைம் தான். 4 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் போகணும். போயிட்டு கரெக்டா வந்து செங்கல்பட்டு இருக்கும் போலாம்னு சொல்லிட்டு பிளான். அப்பல்லாம் செங்கல்பட்டு இருக்கும் மழை போகணும். எதுவுமே இல்ல. ஏன்னா நல்லா வெயில் அடிச்சுது. ஆமா, நான் ரெகுலரா அந்த சைடு தான் போவேன். மதுராந்தகம் அச்சிரப்பாக்கம் இது வரைக்கும் பைக்லயே போவேன். போய் அங்க இருக்க லாட்ஜ்ல போய் தங்கிட்டு அந்த ஊர்ல எல்லாம் கேன்வாஸ் பண்ணிட்டு வருவோம். அதனால அந்த ரூட் எனக்கு தெரியுன்றதுனால அந்த ரூட்ல இவங்களை கூட்டு போனேன் லாங் டிரைவுக்கு. செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டு போனேன். போகும்போது நல்ல வெயிலு. அப்படியே நாங்க வரும்போது ஜாலியா ரிட்டர்ன் போட்டோம். சுத்திட்டு இப்படி வரும்போது செம்ம மழை. கரெக்டா எங்க தெரியுமா, கூடுவாஞ்சேரி தாண்டி கொஞ்சம் தூரம் போனா இருட்டுச்சு, மேகம் சரியான இருட்டு. என்னடா இது இப்படி இருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல போனோம்னா மாட்டிப்போம் நம்போ, அதனால வேணாம் வந்துடலாம் ரிட்டர்ன் வந்துடலாம் சொல்லிட்டு கூடுவாஞ்சேரி தாண்டி திருப்பிட்டோம் வண்டியை. திருப்பிட்டு கொஞ்சம் தூரம் வர சொல்ல மழை பிடிச்சிக்குமா. செம்ம மழை. ஐயோ எங்க தெரியுமா, பயந்துட்டேன். வண்டலூர் கிட்ட வரும்போது மழை பிடிச்சிச்சு. ரிட்டர்ன் வரும்போது மணி ஐயோ, ஒரு சரியான 5:30 ஆமா 5:30 இருக்கும். 5:30 இருக்கும். சரியான ரிட்டர்ன் மழை. வரும்போது வந்துட்டே இருக்கும், ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஒரு கார் பளிச்சுன்னு தண்ணி எந்த அடிச்சிட்டு இடம் தெரியுமா, போயிட்டாங்க. தாம்பரம் கிட்ட வரும்போதுதான் ஆமா. கார்காரன் அந்த தாம்பரத்துல ரைட்டு திரும்பும் போது ஒரு பெண்ட் இருக்கும், அதுல பள்ளம் இருக்கு போல இருக்கு. பள்ளத்துல தண்ணி நிறைய தேய்ச்சிட்டு இருந்திருக்கு. நாங்க முன்னாடி போவோம், அவன் கார்காரன் எங்களை ஓவர்டேக் பண்ணி போகும்போது அந்த தண்ணி தண்ணி எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா ஃபோர்ஸ்ல அடிச்சது. பைக்லயும் எங்க மேலயும் ஃபுல்லா ஃபுல்லா அடிச்சிருச்சு. நனைஞ்சிட்டோம். அந்த நனைஞ்சு டைம்லயே நின்றுச்சு வண்டி. பைக் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 2 செகண்டுக்கு கண்ணு கிண்ணு என்ன எதுவுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. ஐயோ போச்சுடா பயந்துட்டோம். முடிஞ்சுதா அப்படின்னு நினைச்சோம். நான் பயந்துட்டேன். ஆனா ஐயோ அதெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். வீட்ல மாட்ட போறோம் அவ்வளவுதான். வண்டி வேற ரிப்பேரு. அந்த மழைக்கும் அதுக்கும் அந்த இது வேற அப்படியே இருட்டா ஆகுற மாதிரியே ஒரு இது. மேகம் கூடுதுல, ஆஹ் ரொம்ப பயமாயிடுச்சு. நைட்டும் ஆயிடுச்சா, ரொம்ப பயந்துட்டாங்க. எப்படி அந்த போறது மலையிலேயே வீட்டுக்கு? தள்ளிட்டு பைக்கை தள்ளிட்டே போனோம். எங்களுக்குன்னு அன்னைக்கு வந்தாரு ஒரு ஒருத்தர் வந்தாரு, கடவுள் மாதிரி கடவுள் வந்தாரு. மாதிரி வந்தாரு. இன்னி வரைக்கும் அவரை நாங்க மறக்க மாட்டோம். டிவிஎஸ் 50ல வந்தாரு, யாருன்னே தெரியாது. தள்ளிட்டு போறத பார்த்து என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு. என்னன்னு எல்லாரும் தெரியலண்ணா. அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு ஆஹ் போனாங்க. அவர் அவர் ஒருத்தர் ஒருத்தர் தான் மட்டும்தான் வந்தாரு, வந்து தள்ளிட்டு என்னப்பா போறத ஆச்சுனாரு. பார்த்துட்டு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மலையில நனைஞ்சது ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னா அப்படின்னு. அவர் சோக் வயரை புடுங்கி விட்டுட்டு பிளக்கை புடுங்கி நல்லா பண்ணி பிளக்கை இது தேய்ச்சி பண்ணிட்டாங்க. போட்டு பார்த்தாரு, வரல. அவர் வந்து அந்த பிளக்கை மாட்டி எங்களுக்கு ரெடி பண்ணி அது கொடுத்து ஸ்டார்ட் ஆனோட அந்த உயிரே வந்துருச்சு இதெல்லாம் எனக்கு. ரெடி பண்ணி கொடுத்துட்ட ஆமா, உடனே, பா எங்கிருந்தோ வந்தீங்க ஆனா இருந்தாங்கண்ணா 100 ரூபா வச்சீங்கன்னா, என்னத்துக்குப்பா வேணாப்பா காசு வச்சுப்பாங்க, கூட வாங்கல அவரு. நீங்க வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்தேன். சரி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 தான் வாங்கினாரு. வாங்கிட்டு அவரு தேங்க்ஸ் ஆனோன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா பொறுமையா போயிடுங்க அப்படின்னாரு. ஸ்டார்ட் ஆனதுதான் போதுன்னு வலி இங்க வலி வலி வலிச்சேன். ட்ரெஸ் போற வழியா ஃபுல்லா எங்க இருந்துச்சுடா, ஈரம். எங்க அந்த இது கிட்ட வர சொல்ல, தாம்பரம் தாண்டி கொஞ்சம் நின்றுச்சு. தாம்பரம் இல்லடி தாம்பரத்துக்கு போரூர். முன்னாடி போரூர் போரூரா? ஆமா, தாம்பரத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்துட்டோம். போரூர் கிட்ட வரும்போது மழை கொஞ்சம் இல்ல. நின்றுச்சு. அப்பா போதண்டா செம்ம சாமின்னு காத்து. அந்த சொல்லிட்டு காத்துலயே எங்க ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிச்சு. அவ்வளவு வலி தொப்பக்கட்டையா வலி வலி இருந்தது. வலி வலிச்சுன்னு. அப்பெல்லாம் சின்ன வயசா, அதனால 80 90 100 தான் பைக்கு. செம்ம வலி அப்போ வலிச்சுன்னு ஒரு வந்து 7 எடுத்துட்டு மணி வந்து ஆயிட்டு இருக்கும் 7:30 இருக்கும். ஏன்னா 7:30 வீட்டுக்கு இருக்கும். வர்றதுக்கு. 7:30 மணிக்கு எங்க உங்க அம்மா அம்மா அப்ப இல்ல இருப்பாங்களோ வீட்டுல. இல்லையோ, கல்யாணத்துக்கு மாட்டிக்க வந்து போறோம் போயிட்டா. இன்னைக்கு, அப்படியே மாட்டினா அப்படியே வந்துட்டு போயிடலான்ற முடிவுல தான் இருந்தோம். கடைசியில யாரும் இல்ல, நானும் அவங்க அவங்கள விட்டுட்டு. மேரேஜ்க்கு போயிருந்தாங்க, ஒரு மேரேஜுக்கு. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஐயோ இதெல்லாம் அவங்களுக்கே இன்னும் தெரியாது. தெரியாது. தெரிஞ்ச இப்பதான் அவ்வளவுதான். அவங்க வீடியோ பார்த்தானே தெரியும்.
எப்ப கல்யாணம் ஆகி 2 பசங்களே ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவங்களுக்கு தெரிஞ்சா இருந்தாலும் தெரியுது. அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜாலி இல்ல, அப்படியே போச்சு அன்னைக்கு ஃபுல்லா அதுக்கப்புறமா ஜாலியா நான் ஒரு என்ஜாய் gift பண்ணிட்டு. வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. இவங்க அதுக்கப்புறம் எனக்கு இல்ல, ஒரு அதுக்கு முன்னாடியே அதுக்கு வாங்கி முன்னாடியே கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டேன். லவ்வர்ஸ் டேக்கு ஆமா, எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணேன். அந்த gift இதுதான். இன்னும் அந்த gift வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, இத இது கொடுத்துதான், நானும் என் ஃப்ரெண்டும் போய் இத வாங்கிட்டு வந்தோம். வாங்கிதான். இந்த gift சும்மா நல்லா இருக்கா? சும்மா சொன்னேன். இந்த gift தான் பண்ணோம் நாங்க. நான் பண்ணேன் நான் இந்த அம்மாவை இவங்களுக்கு. தூக்கி வச்சிருக்க மாரி இன்னும். ஆனா இவங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நான் அந்த gift கொடுத்த உடனே அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிவி மேல அப்படியே வச்சுட்டாங்களாம் இதை எடுத்துட்டு போய். நான் எதையுமே எங்க அம்மா கிட்ட மறைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த செம்ம பயம் கிஃப்ட் எனக்கு. கொடுத்ததுமே எடுத்துட்டு போனேன். அம்மா இங்க பாத்தியா, எனக்கு லவ்வர்ஸ் டே கிடைச்ச கிஃப்ட் இதுதான், எனக்கு கொடுத்த கிஃப்ட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாத்துக்கோ, இது இங்கதான் இருக்கணும், நல்லா பத்திரமா பாத்துக்கணும், டெய்லி துவச்சு வைக்கணும், புரியுதா அப்படின்னு. எங்க அம்மா கிட்ட நான் எப்பவுமே விளையாட்டா தான் பேசுவேன். அவங்க கிட்ட அவங்க சொன்னேன், சும்மா இவங்க கிண்டலுக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க விளையாட்டுக்கு போல. சொல்றேன், நம்மளே வாங்கிட்டு வந்து அவங்கள சும்மா இது பண்ணணும்னு நினைச்சு நான் அவங்க கடைசி வரைக்கும் நம்பல. ஆனா நான் தேடி தேடி எடுத்தேன் ஆனா அந்த gift எனக்கு நல்லா ரொம்ப இருக்கா? சந்தோஷம், அதனால தான் மெமரபிளா அப்படியே வச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு கிஃப்ட கொடுத்து இன்னி வரைக்கும் நான் இவங்களுக்கு வச்சிருக்கேன். லவ் ப்ரப்போஸ் பண்றேன்ல, பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு gift கொடுத்தேன் அவங்களுக்கு. எங்க வீட்ல ஒரு செடி வளர்த்து, ஆமா, அந்த செடியில வந்து ஒரு பூ எடுத்துட்டு வந்தாங்க. வந்துச்சு, மல்லிப்பூ, குண்டு மல்லிப்பூ, ஆனா அது அடுக்கு மல்லி. இன்னும் நான் வச்சிருக்கேன். அந்த பூவை கொடுத்தேன். அது நான் என்ன இன்னும் வச்சிருக்காங்க, அத பத்திரமா வச்சிருக்கேன். இங்க பாருங்க. அதுக்காக ஒரு சார்ட் ரெடி பண்ணி அது உள்ள வச்சிருக்கேன். 10 இயர்ஸ் ஆகுது. 10ஆ? 10 இயர்ஸ்ல 11 அதுக்கு இயர்ஸ் ஆயிடுச்சு. 11 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி தந்தாங்க. அது வரைக்கும் என்ன வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இதான் அந்த பூ, இதுதான் அந்த பூ. எப்படி இருக்கு பாத்தீங்களா இது? காஞ்சி கருவாடா போயிடுச்சு. வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். இன்னும் வச்சுப்பேன். எல்லாம் மெமரபிள், மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பூ, அதனால அதனால அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க. வச்சிருக்கேன். கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு, ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பி மூமெண்டா ரொம்ப ஃபீல் அது பண்ணதெல்லாம் தான் மட்டும் தான் இப்ப இதெல்லாம் தான். உங்ககிட்ட காமிச்சிருக்கிறது. ஓகேங்களா, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் அதெல்லாம் எடுத்து உங்ககிட்ட காமிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மேரேஜுக்கான சுச்சுவேஷன் தான் சொல்ல ஆமா. போறோம். இதுக்கு மேலதான் ரொம்ப கவனம், கூர்மையா கேளுங்க. அப்படியே போயிட்டு இருந்ததுங்க ஜாலியா. ஆமா. எங்க வீட்ல மாட்டிக்கிட்டேன் நானு. இவங்க வீட்டுல தொக்கா மாட்டிக்கினாங்க. போன் பேசும்போது நான் மாட்டிக்கிட்டேன். ஆல்ரெடி ஓப்பனா சொல்லிடுவேன், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்ல. யாருக்கும் அதனால தெரியாது நான் பேசுறது. எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுச்சு. எங்க அக்கா வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா. அப்ப கூட அவங்க எதுவும் இது பண்ணல. சொன்னாங்க அந்த மாதிரி வேணாம். நீங்க நம்ம வேற இது அவங்க வேற இது செட் ஆகாது. அதான் எது, நீ பொண்ணு லவ் நான் பையன், லவ் அவ்வளவுதான். செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் கேட்கல. நான் இவங்கதான் வேணும்ட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னனால ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி நம்ம லவ் எல்லாம் பண்ண வேணாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுமா அது, ஃபோன் என் பண்ணி வாழ்க்கை சொல்லிட்டேன். போய் கணக்கா இப்படி போயிடுச்சு. ஐயோ, நான் வேற பாட்டு பாட்டப்பா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நானு. அப்புறமா சொல்லிட்டு அவங்களும் இல்ல, நீ வச்சிரு போன அப்படின்ட்டு கோவமா கட் பண்ணிட்டாங்க போனை. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டே, ஒரு வாரத்துக்கு மேல எதுவுமே பேசிக்கல, ஃபோன் பண்ணல, ஆனா எதுவும் அன்னைக்கு பண்ணிக்கல. ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா, இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அன்னைக்கு நான் மறுநாள் அவ்வளோ சேடா உக்காந்துட்டு இருக்கேன். மறுநாள் ஹாப்பியா கிளம்பி எங்க ஏரியால கோவில் திருவிழா. திருவிழா. அந்த திருவிழாவுக்கு போறான், எவ்வளவு வெறி ஆகும். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி, எனக்கு அவ்வளவு வெறி. நான் செம்ம காட்டுல உக்காந்துக்கிறேன். இந்த அம்மா நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணின்னு, அம்மா திருவிழாக்கு அக்கா போறோம். எல்லா கூட சேர்ந்து திருவிழாக்கு போறான். நான் ஒரு பிளான் பண்ணேன், நாளைக்கு திருவிழா வருதுடா, நம்ம கூட்டு ஜாலியா சுத்தலாம்டா, ராட்டினம் எல்லாம் போலாம்டா அப்படின்னு நான் ஜாலியா நான் நினைச்சிட்டு இந்த இருந்தா, பக்கம் ஜாலியா எங்க அக்கா அம்மா கூட கைட்டி எல்லாம் விட்டு போயிட்டு. இவங்க வந்து ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நானா அந்த திருவிழாவுக்கு போவே இல்லை ஆனா கடைசி அப்ப கூட திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அப்ப கூட போன் பண்ணி என்ன கேக்குறாங்க, நான் போன் பண்ணல நீ போன் பண்ண மாட்டேன். ஆமா பண்ணணும்ல, அதனாலதான் கேட்டேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் யாரையும் போஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு போஸ்ட் பண்றது பிடிக்காது. உனக்கு பிடிக்கலையா, நான் சரி, ஃபோன் உனக்கு பண்ணேன். பாவம், பாவம் லாஸ் ஏய், இந்த பொண்ணுக்கு. நான் ஃபோன் பண்ணேன். அப்புறமா சொன்னதுக்கு நீ நீ தானே பண்ண வேணாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அப்படி இப்படின்னு பேசிட்டோம் எதுக்கு நான் மறுபடியும். பண்ணல, இவங்க ஆக்சுவலா வீட்டுல மாட்டிட்டாங்க, போன் பண்ணா மறுபடியும் எதனா ஆமா, பிரச்சனை அதுக்காக தான். இருப்போம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணல. எப்படியும் கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆமா. அதனாலதான் நானும் விட்டுட்டேன். சரி நீ கூப்பிடும் போது நம்ம பேசிக்கலான்ட்டு. அதே மாதிரியே கூப்பிட்டாங்க, நீ ஜாலியா போயிட்டு வந்துட்ட, என்னை விட்டுட்டு. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன், நீ போயிட்டு ஆனா வர. சரி இன்ன ஓகே, வரைக்கும் அதை இன்னி சொல்லி வரைக்கும் நான் சொல்லி சொல்லினே தான் காட்டுவாங்க அத. இருப்பேன், என்ன சொல்லினே தான் இருப்பேன். நான் விட மாட்டேன். என்னை விட்டுட்டு தனியா திருவிழாக்கு போயிட்டல எவ்வளவு நீன்னு ஃபீலிங் இருக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா தப்பான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை ஏமாத்துனாங்க அந்த ஒரு நொடி. ஹாட் படார்னு ஆனா வெடிச்சிருச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இவங்கள நடுவுல கூட்டே போக மாட்டேன் திருவிழாவுக்கு.
அந்த மாதிரி எல்லாம் நானும் பண்ணுவேன். வேலை எதுவும் ஓடிடும். எப்படி அப்படியே போயிட்டே இருந்தது கொஞ்ச நாள். அப்படியே போயிட்டு இருந்ததுப்பா. ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வீட்டுல வந்து இது செட் ஆகாது. எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேன், மா நான் லவ் பண்றேம்மா அப்படின்னா, வேணாம்டா அதெல்லாம் செட் ஆகாது, நம்ம இதுக்கு தகாது, அது தகாது, இது தகாதுன்னாங்க. நான் வந்து அந்த மாரி கேர் பண்ணி மாட்டேன். எங்க அம்மாவும் அந்த மாரி கிடையாது, எங்க அப்பாவும் அந்த மாரி கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா பேசுறவங்க நாலு விதமா பேசுவாங்கன்னு நினைச்சாங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், நம்ம பண்ணிட்டதுக்கு அப்புறமா அம்மாவை சமாதானம் பத்திலான்ற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அது ஒரு தைரியம் தான், வேற எதுவுமே கிடையாது. என்ன பண்ண, அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டணும், ஒரு 2 மாசம் ஓட்டணும், 3 மாசம் ஆச்சு. கரெக்டா இவங்க வீட்டுல பிரச்சனையாச்சு. இவங்க வந்து மேரேஜ் பண்ண வைக்க போறேன் அப்படின்ற பண்ணலான்ட்டு ஒரு மாரி ஒரு பேச்சு பேச்சு வந்தது. வந்துச்சு. நான் இந்த அம்மா பயந்துட்டேன். பயந்துட்டாங்க. ஆஹா, நீங்க தான் வேணும், நீ மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம தான் வேணும்ன்றாங்க, என்ன பண்றது. ஒரு நாள் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஆஹ் எல்லாத்தையும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு தான் கூட்டு போனோம், இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணணும், இன்னைக்கு தான் இது பண்ணணும்ட்டு. அதுல நிறைய ட்விஸ்ட் வச்சேன் நான். எனக்கு ஆனா எனக்கு வந்து அந்த பத்திரிக்கையில வேலை செஞ்சேன், நான் பத்திரிக்கை அவங்க பேர் ரொம்ப சொல்ல சப்போர்ட். வேணாம். ஆமா. அங்க வேலை செஞ்சவரு என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, அவர் எனக்கு அவங்க அவ்வளவு நேம் சப்போர்ட்டா மட்டும் இருந்தாரு. சொல்லலாமா? ம். அவங்க நேம் நான் அவர் நேம் தனா. சொல்லலாம், சொல்லணும், தனா தனான்னு. தன தனானு. அவர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா, ரொம்ப அவர் தான் ஹெல்ப். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவர் தான். ஆமா. அவர் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு இப்படி இப்ப இருப்போமானே இருக்கோமா, எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிருக்குமானே தெரியாது அவங்க ஆமா. இல்லைன்னா எங்களுக்கு. அவர் தான், உன் பக்கம் பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா நீ கூட்டு வாடா, நான் பாத்துக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு, அங்க அவங்க காஞ்சிபுரத்துல பத்திரிக்கையில ஒர்க் வேலை பண்ணியிருந்த செய்யறவங்க. பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் எங்களுக்கு கூட்டிட்டு கல்யாணமே ஆச்சு காஞ்சிபுரம் போயிட்டோம் அங்க. அன்னைக்கு. அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணோம் தெரியுமா, இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு அப்படியே கூட்டிட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல போறது. ஆனா நான் எங்க அம்மா கிட்ட வந்து இது பிளான் பண்ணிட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணதுனால. இவங்க சொல்லவும் சொல்லிட்டாங்க, எங்க ஆனா அந்த அவங்க சும்மா பில்லு எங்க, சொல்றாங்கன்ட்டு. இந்த இத பாருங்க. தாலி எல்லாம் இதை வாங்கினாங்க. நான் போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட், சாரிமா, போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டா உங்களுக்கு வைக்கிறேன். இது தாலி வாங்கின பில்லு. தாலி எல்லாம் நான் வாங்கி அப்பயே ரெடியா தாலி இருக்கு. எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். வாங்கி வச்சு எனக்கு தெரியும் எது எதெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்பயே அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கினேன் வீட்டுல உசாரா. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு நம்ம அதுக்கேற்ற முன்னாடியே ப்ரிப்பேரா பண்ணிட்டோம். வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டு இவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், இந்த நாள் இப்ப கிளம்புறோம், ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டோம், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம். அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. வண்டி எடுத்தோம், கிளம்புனோம், காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம். ஆனா நான் வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட 2 நாள் முன்னாடி சொன்னேன், திங்கக்கிழமை தான் நம்ம போனோம் ம். கல்யாணம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் திங்கட்கிழமை தான் திங்கக்கிழமை நடந்ததுன்னு. காலையில கல்யாணம். நான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பணும். எங்க அம்மா கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் வந்து ஊர் ஊரா போய் வேலை செய்வேன்னு சொன்னேன்ல, அப்ப காஞ்சிபுரம் யூனியன்ல இருக்க சொல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும். அம்மா நாளைக்கு எனக்கு கல்யாணம், காலையிலே வந்துரு அப்படின்ட்டு போனேன். ஆனா கல்யாணம் பண்றேன்றது எந்த ஊர்லன்னு சொல்ல. காலைல போய் கல்யாணம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி எங்க அம்மா சொன்னா, ஓ கல்யாணத்துக்கு வர சொன்னே வரலையா நீ அப்படின்னு எங்க அம்மாவை. ஏய் உனக்கு வேற வேலை இல்லை, போன வை அப்படின்ட்டாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இவங்களுக்கு எப்படியாவது Facebookல தெரியப்படுத்தணும், போட்டு விட்டாங்க. தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ, அல்லே இல்ல எனக்கு. எவ்வளவு தைரியம் பார்த்துங்க. நான் Facebookல தெரியப்படுத்தணுன்றதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணோம்ல, பண்ணி அந்த ஒரு 1 ஹவர் தான் இருக்கும். 1 ஹவர் இன்னொரு கேப்ல கல்யாணத்துக்கு இன்னொரு நாங்க கல்யாணம். போனோம். கூட வந்து தம்பி ஒருத்தன் வேற வேலை அவங்க செஞ்சான், அக்காக்கு. சுதாகர்ன்ற ஒரு தம்பி வேலை செஞ்சிருந்தாங்க கூட, பேப்பர் சப்ளிமெண்ட்ல. அவங்க அக்கா தான் இன்னைக்கு மேரேஜ். அவங்களுக்கு காலைல 9:10 முகூர்த்தம், நாங்க காலைல 5 மணிக்கு இது பண்ணோம் எங்க கல்யாணம். கல்யாணம் முடிச்சிட்டு முடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் அவங்க 2 ஹவர்ல அவங்க கல்யாணத்துல கல்யாணத்துல போய் அட்டன் அந்த பண்ணி கல்யாணத்துல போய் தான் ஒரு செல்ஃபி அங்க இருந்து எடுத்தோம். ஒரு போட்டோ எடுத்து அதை அது அப்படியே நாங்க Facebookல, இதுல அப்படியே வீடியோ லாஸ்ட்ல அந்த காட்டுறோம், போட்டோ பாருங்க எல்லாம் நான் கண்டிப்பா. காட்டுறேன் உங்களுக்கு, நீங்க ஓகேங்களா பாருங்க அது. பாருங்க. அந்த ஒரு போட்டோ தான் அந்த மேரேஜ்ன்ட்டு. போட்டோ எடுத்து Facebookல போட்டணும் இல்லையா, அடுத்த 1 மணி நேரத்துல போன் பறக்குது, அங்க 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 அங்கிருந்து பறக்குது. ஐயோ, ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டாங்க, வந்துருங்க சிரா, வந்துருங்க சிரான்னா. எல்லாரும் ஐயோ வேணாம், இந்த இதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னால வந்துருந்தாங்க. இவங்களை விட்டும் போக முடியல, எங்க அக்கா கூப்பிடுறாங்க, அவங்க எங்க அம்மா எல்லாம் கூப்பிடுறாங்க, அதுக்கும் இப்போ போக முடியல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. நம்மள நம்பி இவங்க வராங்க, இவங்கள வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான் என்னோட இதுவே. அதனால இன்னைக்கு வந்து இவங்க அவங்க பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தா கூட இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு கடவுள் புதா எனக்கு தெரியல. ஆனா என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவங்கள ஹாப்பியா வச்சுன்னு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன். ஆமா. அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாவும் சரி, 4 பேருமே இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க. எங்களால அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஒரு ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு ஒரு 6 மாசம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அதான் அந்த ஃபோன் பண்ணி கூப்பிடும் போதே எனக்கு அவங்க சொன்னாங்க, அப்ப கூட நான் சொல்லிட்டாங்க, அப்ப கூட உன் சொன்னேன், விருப்பம் தான் அப்படின்னாங்க. அப்ப கூட சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை, உன் விருப்பம் தான், இதுக்கு மேல நீ போய் உங்க அம்மா கூட இருக்கிறதா இருந்தாலும் இரு, ஆனா நீ என் பொண்டாட்டி தான், நீ இருக்கிறதா இருந்தாலும் இரு, உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன்.
நான் வேணாம் போலன்ட்டேன். வேணாம், நான் உங்க கூட எங்க தான் அக்கா இருப்பேன் கிட்டே அப்படின்ட்டாங்க. என்னால பேச முடியல. இவங்க கிட்டயே குடுத்துட்டேன் போனை, நீயே பேசிக்கோ, என்னால முடியல. எங்க அக்கா கூப்பிடுறா, அதுக்கும் பாப்பனா, இவங்களையும் பாக்குறேன், ரெண்டு பக்கமும் என்னால முடியல. நான் நான் போயிட்டு ஃபேஸ்புக்ல போட்டேன்னு சொன்னேன்ல, போட்ட உடனே எனக்கு நான் பிளம்பிங் வேலை இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். சின்ன வயசுல படிச்சுட்டு இது பண்ண சொல்ல நிறைய வேலை பார்த்தனால பிளம்பிங் வேலையா ஒண்ணு. அதுல எனக்கு மேஸ்திரின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எனக்கு அண்ணன் மாரி சுகுமாருன்ட்டு. அவரு தான் அந்த போட்டோவை பார்த்திருக்காரு. பார்த்து எங்க அம்மாவுக்கு அவங்கதான் ஃபோன் பண்ணி காமிச்சு. சொல்லியிருக்காரு, காமிச்சிருக்காரு. அப்ப எங்க தெருல தான் அவரும் இருப்பாரு. இந்த பாருங்க கலாக்கா, இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கிறான் பாருங்க, இவன் இந்த மாதிரி பண்ணிடுறான், சொல்லுங்க நான் போய் கூப்பிட்டு வந்துட்டோமா அப்படின்னு பேசிருக்காரு. அப்புறம் அவரும் எனக்கு ஃபோன் பண்ண, ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன்ட்டு. இல்லைண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நான் அதுக்கு சொல்லியிருக்கலாம்டா வீட்டில், நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அம்மா தான் வரல அப்படின்னு. "ஏய், அடி வாங்குவாடா, அவர் எனக்கு அண்ணன் மாரி, அதனால அந்த மாதிரி பேசியிருந்தாரு." அப்புறமா அம்மா கிட்ட பேசினா அம்மா ஃபோனே வாங்கல, பேசவே இல்லை. நானும் கிட்டத்தட்ட 6 மாசமா ட்ரை பண்ணேன், ஃபோனே பேசல. அப்புறமா நாங்க அந்த காஞ்சிபுரத்துல தான் ஒரு ஒரு வாரமா இருந்தோம். ஒரு வாரத்துக்கு அங்க நாங்க யூனியனா போய் நாங்க இது ஒரு ரூம் பண்ணதுனால கொடுத்துருப்பாங்க ரூம் அங்க. கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. எங்களுக்காக அந்த பசங்க எல்லாம் எங்களுக்கு அந்த ரூம் கொடுத்துட்டு அவங்க இது பசங்க வேலை பண்ணிட்டாங்களா. செஞ்ச பசங்கலாம் என்ன பண்ணாங்க, ஆனா நாங்க ஒரு வாரத்துக்கு நாங்க வெளியில இருந்துக்கிறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருந்துட்டாங்க. எங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு அந்த ரூம் வீட கொடுத்தாங்க. நாங்க அந்த ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டுல இருந்தோம். அந்த ஒரு வாரத்துல எங்களுக்கு தனானன்றவர் தான் ஃபுல் அவங்கதான் சப்போர்ட் ஃபுல் பண்ணாரு. எல்லாமே, அவங்கதான் அவங்க எங்களுக்கு. எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவருதான் கேஸ் எங்களுக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு சுடர்மதின்னு ஒரு பையன் வந்து எங்களுக்கு கேஸ் இது பண்ணாங்க. என்னைக்குமே அதெல்லாம் மறக்கவே கேஸ் மாட்டோம். எல்லாம் இப்ப இல்லங்க, அதுதான் திருக்கல்குன்றத்துல போட்டுருக்கோம். திருக்கமண்டலத்துலதான். நம்மளுக்கு அங்க போற வரைக்கும் நம்மளுக்கு வேணும்ல, இவங்க அதுக்காக கொடுத்தாங்க. வேலையவே இவங்களுக்கா அவங்க எங்களுக்காக தான் அந்த திருக்கழுங்குன்றன்ட்டு ஒரு ஊருக்கு அந்த ஷிஃப்ட் இதுவா பண்ணாங்க அந்த பண்ணிட்டாங்க. வேலையவே. இப்ப நான் இந்த இடத்துல எக்ஸிகியூட்டிவா இருக்க இருந்தேன், முடியாது அங்க வந்து அப்படின்னு நீங்க சர்க்குலேஷன் இன்ஸ்பெக்டரா இருந்து அதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி அந்த அந்த அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு யூனியன் மாத்திட்டாங்க. கொடுத்து அந்த அதனால யூனியன் நாங்க அங்க ஃபுல்லா இருந்தோம். போயிட்டோம், திருக்கழுங்குன்றத்துல போயிட்டோம் மேரேஜ் ஆனதுக்கு ஓகே. அப்புறம். இதுதான் வந்து எங்க மேரேஜ் ஆன கதை வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சொல்லிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் தான் இன்னும் பெரிய நாங்க பெரிய சம்பவம் கஷ்டப்பட்டது எல்லாம் நடந்தது. எல்லாமே இருக்குது இன்னும். எப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டோம், எப்படிலாம் நாங்க இந்த இருந்தோன்றதெல்லாம் நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயம் நாங்க. நிறைய பேர் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் ஆமா, பண்ணிருக்காங்க. முக்கியமா தனான, அவங்கள எங்களுக்கு மறக்கவே அவரு மாட்டேன் என் லைஃப்ல. அவர் இல்லைன்னா நாங்க இல்ல இன்னைக்கு. அந்த மாரி அவர். ஆமா. சரிங்களா? இது இந்த விஷயத்துல வந்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அதனால அவரோட நான் ஆசீர்வாதம் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு நல்லா நல்லா இருக்கோம். இருக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. இதுல நெக்ஸ்ட் எதனா பார்ட் வரும் இதுல கண்டிப்பா. எதனா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்ல பிடிக்கலனாலோ உங்க கமெண்ட ஹானஸ்டா பதிவு கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. ஆமா, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கலனாலும் நாங்க அந்த மாதிரி வீடியோஸ் தட்டி எல்லாம் விட்டுருங்க. போடுறது. யாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரெக்வஸ்ட் தான், வேற எதுவும் ஆமா, இல்ல. பண்றவங்க பண்ணுவாங்க, அது ஆமா, அவங்களோட விருப்பம். இருந்தாலும் சொல்றது எங்க கடமை, நாங்க சொல்லிடுறோம். ஆமா. இதுதான் எங்க லவ் ஸ்டோரி, மேரேஜ். இது வரைக்கும் தான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் 1 லேக் சப்ஸ்கிரைபர் வரும்போது இதுக்கப்புறம் இது நடந்த விஷயம் கிஃப்ட் எல்லாமே சொல்றோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் கிஃப்ட்னு ஒன்னு. சொன்னோம்ல, லாஸ்டா கிஃப்ட் காட்டணும்னு சொன்னோம்ல, லவர்ஸ் டேக்கு எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு. காட்டுமா? நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நான். 6 மாசம் இருக்கும். எனக்கு அதுக்கு அப்போதைக்கு மேலேயே கொஞ்சம் நிறைய ஒர்க் விஷயம்லாம் நிறைய இருந்ததுனால என்னால பண்ண ரொம்ப முடியல. நாளா கேட்டுட்டு இருந்தது சரி, இது. இன்னைக்கு தான் அதுக்கான வழி. இந்த இதுதான் வாங்கினேன். செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க, செயின் லவர்ஸ் டே கிஃப்ட். நல்லா இருக்கா? தா போட்டு. பட்டுக்கிறேன். லவர்ஸ் டே ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. செயின் பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் ஆமா, பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வரோம். எனக்கு இது எல்லாருமே பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க லைவ்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க. ரெகுலரா லைவும் அதுவே போடுறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. எங்களுக்கு அதுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிறைய பேர் எங்களுக்கு நல்லா பண்றீங்கன்ட்டு ஒரு இது சொல்றாங்க, விஷயம் சொல்றாங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா நாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம். அதனால தயவு செய்து எங்களுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாங்க உங்க ஃபேமிலி, நீங்க எங்க ஃபேமிலி. ஓகேங்களா? பாய். பாய். தேங்க்யூ.